நேற்று ஒரு 8 சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துட்டோம்னா நமக்கு ப்ராப்ளமான நம்பர்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும், உங்களுக்குமே ஃப்ரீயாக இல்லை. ஓகே, நேற்று ஒரு 7-8 சம் பெண்டிங் இருந்து அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 சம் டவுட் இருந்துச்சு, ஓகே, அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த சம் நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டுட்டோம். இது வந்து கொஸ்டின் இங்கே மிஸ்டேக், இது ஒய் கிடையாது, இங்கே பி. ஓகேவா, ஒய் கிடையாது, இங்கே என்ன வரும், பி வரும். ஓகேவா, அதனால தான். பட் ஆன்சர் அது நம்ம கரெக்டாக டி வந்துச்சு. ஓகேவா, இது மட்டும் மாற்றிக்கோங்க. 67வது கொஸ்டின், ஒய் ரூட் ஒய் பிளஸ் ரூட் பி ஈக்குவல் டு ஐ. ஓகேவா, இது மாற்றிக்கோங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் டவுட் இருந்தது, 60வது கொஸ்டின். 60வது கொஸ்டின் எங்கம்மா? இந்த கொஸ்டின். ஓகேவா, டவுட் இருந்ததா இல்லையா? ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. நேற்று நம்ம 2-1 வச்சு போட்டிருந்தோம், பட் வேற நம்பர் வச்சா வரல சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அதனால வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கொஸ்டின் எதையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பி கியூ பி மைனஸ் கியூ பி பிளஸ் கியூ ஆகியவை பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற கொடுத்துருக்க எல்லா வேலையும் என்னவா இருக்கணுமா, பகா எண்களா இருக்கணுமா. அப்ப பியோட வேலை கியூவோட வேலை பகா எண்கள். பி மைனஸ் கியூ சப்ஸ்டிட் பண்ணாலும் என்ன வரணும், பகா எண்கள் வரணும். பி பிளஸ் கியூ சப்ஸ்டிட் பண்ணாலும் என்ன வரணும், பகா எண் வரணும். நம்ம நேத்தி சொல்லிடணும். ஓகேவா, சரி, இப்ப நம்ம நேத்தி 2-3 வச்சு போட்டிருந்தோமா கான்செப்ட், அதாவது பிக்கு 3யும் கியூக்கு 2வும் வச்சு போட்டிருந்தோம், ஏன்னா பி மைனஸ் கியூ வரதுனால. இங்க பாருங்க, 3ஆ 2ஆ, 3 மைனஸ் 2 என்னது 1, 3 பிளஸ் 2 என்னது 5. ஓகேவா, அப்ப 1ங்கிறது பகா எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்ப வேற நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், சார் நான் வந்து 3-5 எடுத்துருந்தேன் சார் அப்படின்னாங்க. 3-5க்கு ஆன்சர் இல்லைன்னு சொன்னாங்க. கரெக்டா நேத்திக்கே? சரி, சப்ஸ்டிட் பண்ணலாமா? பிக்கு வந்து நம்ம 5ன்னு வச்சுக்கலாம், கியூக்கு 3ன்னு வச்சுக்கலாம். 5 மைனஸ் 3 என்ன வரும், 2ன்னு வரும். 5 பிளஸ் 3 என்ன வரும், 8ன்னு வரும். ஆனா இது பகா எண் கிடையாது, பகா எண் கிடையாது. 2 பகா எண் தான், ஆனா 8 என்னது பகா எண் கிடையாது. அப்ப நம்ம பகா எண்ணா நமக்கு தெரியும், ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்புறது தான் பகா எண், அப்படிதானே? அப்ப என்னென்ன இருக்கும், 2, 3, 5, 7, அப்ப என்ன இருக்கும் 11, 13, 17, 19, 23, இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா இல்லையா? அப்ப நம்ம அந்த எடுக்கிற 2 நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்பிகேஷன் ஆகணும். ஓகேவா, அப்ப பாருங்க 2-3 வரல. ஓகே, அடுத்து 3-5 வரல. ஓகேவா, 3-5 வரல. 2-5 போட்டு பாருங்க. அப்ப பிக்கு 5ம் கியூக்கு என்னது 2ம் போட்டு பாருங்க. 5-2 என்ன வரும், 3 வருமா? 5 பிளஸ் 2 என்ன வரும், 7 வரும். இங்க பாருங்க, எல்லாமே பகா எண்கள் வந்திருக்கு. ஓகேவா, அப்ப நம்ம எந்த நம்பர் எடுத்துக்க போறோம்னா, இந்த 2 நம்பர் எடுத்துக்க போறோம். ஓகேவா, 2-5. அப்ப பிக்கு வந்து நம்ம 5ம் கியூக்கு வந்து 2ம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். பாருங்க, பிக்கு 5, கியூக்கு 2. 5 மைனஸ் 2 3, 5 பிளஸ் 2 7 வந்துச்சா? இது எல்லாத்தையும் கூட்டினாலும் 17 என்ன வரும், பகா எண் வரும். ஆன்சர் பிரைம் நம்பர். ஓகேவா, அப்ப நம்ம கண்டிஷன் இங்க எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணணும், எல்லா நம்பரையும் சூஸ் பண்ண கூடாது. ஓகேவா, கிளியரா? 60வது சம், அதே மாதிரி அது 67வது சம். ஓகேவா, இது மாத்திக்கோங்க. 60வது சம், 67வது சம், இது 2 நேற்று டவுட்ல இருந்துச்சு, அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, கிளியரா? ஓகே, நேற்று ஒரு பேலன்ஸ் ப்ராப்ளமான நம்பர்ஸ்ல ஒரு 8 கொஸ்டின் நம்ம விட்டுருந்தோமா இல்லையா, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். XY என்பன மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 3 இலக்க எண்கள். ஓகேவா, அப்ப என்ன சொல்றாங்கன்னா, X வந்து பெரிய 3 இலக்க எண், Y வந்து சிறிய 3 இலக்க எண். ஓகேவா, இது என்ன கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க, 3ஆல் வகுப்படும். ஓகே, 3ஆல டிவைட் ஆகணுமா, ஆனா 2-9ஆல டிவைட் ஆக கூடாது. ஓகேவா, 3ஆல டிவைட் ஆகணுமா, ஆனா 2-9ஆல டிவைட் ஆகக்கூடாது. அப்படிங்கும்போது அதோட டிஃபரன்ஸ் என்ன, அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப பாருங்க, இருக்கலே மிகப்பெரிய நம்பர் என்னது, 3 இலக்க எண்ல 999. கரெக்டா, 999. அப்ப இந்த நம்பர் தானா செக் பண்ணணும் அந்த கண்டிஷன் பிரகாரம். இப்ப இது 3ல டிவைட் ஆகுமா இல்லையா, டிவைட் ஆகும். அதுவும் தானே? சரி,
இது 9ல டிவைட் ஆகும், ஆனா நமக்கு என்ன கூடாது, ஆகக்கூடாது. ஓகேவா? அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும் பாருங்க, அப்படியே 3 டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா 3ல டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஓகேவா? இப்ப இது 3ல டிவைட் ஆகுமா ஆகாதா? டிவைட் ஆகும். ஓகேவா? 2ல டிவைட் ஆகும், ஆனா நமக்கு என்னது, ஆகக்கூடாது. ஓகேவா? அப்ப அடுத்த நம்பர் என்ன வச்சுக்கலாம், 993 வச்சுக்கலாமா? 993 வச்சுக்கலாமா? பாருங்க, இது 3ல டிவைட் ஆகுமா ஆகாதா? ஆகும். 2ல டிவைட் ஆகாது. ஓகேவா? 9லயும் டிவைட் ஆகாது. அப்ப அந்த மிகப்பெரிய 3 இலக்கணம் என்ன அப்படின்னா 993. மிகப்பெரிய அந்த 3 இலக்கணம் என்னது, 993. ஓகேவா? அடுத்து சிறிய இலக்கணுக்கு போலாம். ஓகே, மிகச்சிறிய 3 இலக்கணம் என்னது, 100. கரெக்டுங்களா? 100 தானே? ஓகே, 100 வந்து 3ல டிவைட் ஆகுமானா ஆகாது. ஓகேவா? அப்ப அடுத்து என்னது, 103. ஓகே, 103 டிவைட் ஆகுமா? 3 3 9 13, அதுவும் டிவைட் ஆகாது. 101 3 3 9 21 7 3 21. அப்ப 101 என்னது, டிவைட் ஆகும், 3ல டிவைட் ஆகும், 2ல டிவைட் ஆகாது, 9லயும் டிவைட் ஆகாது. ஓகேவா? அப்ப நம்ம அந்த மிகச்சிறிய 3 இலக்கணம் என்ன, 101. அப்ப மிகப்பெரிய இலக்கணம் 993, மிகச்சிறிய இலக்கணம் என்னது, 101. நமக்கு என்ன கேட்கறாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்னு கேட்கறாங்க. கரெக்டா? 11 தானே வரும், டிவைட் ஆகாது இல்ல, 101 டிவைட் ஆகாது. சாரி மேம், 102 12 3 3 9 4 12. கரெக்டா வருமா? 2ல டிவைட் ஆகும், அப்ப இதை எடுத்துக்க முடியாது. அடுத்து 104 3 3 9 14, இதுவும் டிவைட் ஆகாது. 105 3 3 9 15 5 3 15, டிவைட் ஆகுமா? 2ல டிவைட் ஆகாது, 9ல டிவைட் ஆகாது. அப்ப ஃபைனல் நம்பர் என்னன்னா 105. அப்ப மிகப்பெரிய 3 இலக்கணம் 993, மிகச்சிறிய 3 இலக்கணம் 105. ஓகேவா? அப்ப அவங்க கண்டிஷன் சாட்டிஸ்பிகேஷன் பண்ணணும். 3ல டிவைட் ஆகணும், ஆனா 2 9ல டிவைட் ஆகக்கூடாது. அப்ப அந்த மாதிரி ஒரு நம்பரா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்ப நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா, 2த்துக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. அப்ப 993க்கும் 105க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 13ல 5 போயிடுச்சுன்னா 8, இங்க 8, 9ல 1 போயிடுச்சுன்னா 8. அப்ப ஆன்சர் என்னது, 888. எங்க இருக்கு, ஏ ஆப்ஷன். அவ்வளவுதான். புரியுதா? பாருங்க, இதெல்லாம் இப்ப ரீசெண்டா 2025ல கேட்ட கொஸ்டின் தான். எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆனால் தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் நடத்துறது. ஓகே, கிளியரா? நிமிஷமே. அடுத்து 69 நேத்திய பார்த்துட்டோம். அடுத்து 70வது சம் பார்க்கலாமா? 2 எண்களின் கூடுதல் 36, அவற்றில் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்ணின் சிறிய எண்ணை காண்க. அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதெல்லாம் என்னது, கண்டிஷன் கொஸ்டின். கண்டிஷன்னா அவங்க ஒரு 2 கண்டிஷன் செட் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே பெஸ்ட் என்னது, ஆப்ஷன் மெத்தட் தான். ஓகே, பெஸ்ட் என்னது, ஆப்ஷன் மெத்தட் தான். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க 14 எடுத்துக்கும். ஓகே, என்ன சொல்றாங்க, 2 எண்களின் கூடுதல் 36, ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகமா. அப்ப ஒரு எண் நம்ம 14 வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அப்ப இன்னொரு எண் என்ன இருக்கணும், 14 + 8 = 22. ஓகேவா? இதுதான் அந்த 2 எண். இந்த 2 எண்ணை கொடுத்துற கண்டிஷன் சாட்டிஸ்பிகேஷன் ஆகுதான்னு பார்க்கணும். 14 22 கூட்டினா எவ்வளவு, 36. கரெக்டா வருது. அப்ப ஆன்சர் என்னது, 14 தான். நீங்க வேற ஆப்ஷன் போட்டு பாருங்க. ஒரு நம்பர் 16, இன்னொரு நம்பர் 16 கூட 8 கூட்டினா எவ்வளவு வரும், 24. 24 16 கூட்டினா 40ன்னு வரும். அப்ப தப்பு, ஏன்னா நமக்கு 36 தான் கண்டிஷன். ஓகேவா? அடுத்து 18க்கு போடுங்க. 18 கூட 8 கூட்டினா 26. 26 18 44. தப்பு. அடுத்து 20 பாருங்க, 20 28, அப்ப 48. அப்ப ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்ப ஒரு நம்பர் 14, இன்னொரு நம்பர் என்னது 22, ரெண்டுத்தையும் கூட்டினா 36. எப்படி சார் 22 போட்டீங்கன்னா அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த எண் கூட 8 கூட்டினா இன்னொரு எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, சூப்பர். அடுத்து 71வது கொஸ்டின். 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்ணின் எண்களை காண்க. அப்ப இதே மாடல் சம் நேத்தி ஒண்ணு பார்த்தோம். 3 இலக்க எண் 9ஆல் வகுப்படும் 3 இலக்க எண்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம். அதே சேம் கான்செப்ட் தான். 2ஆல் வகுப்படணுமா, 2ஆல டிவைட் ஆகணுமா, 4ஆல டிவைட் ஆக கூடாதா. என்னது, 3 இலக்க எண். 3 இலக்க எண். ஓகே, எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. இப்ப 3 இலக்க என்னது, 100ல இருந்து 999 வரைக்கும். இது நேத்திக்கே நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப இதுல எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னா 900 நம்பர் இருக்கும். எத்தனை நம்பர் இருக்கும், 900 நம்பர் இருக்கும். ஓகேவா?
சரி, 900 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 450 வரும். ஓகேவா? 450 2ஆல வகுப்படணும். ஆனா இதுல வகுப்படாதான், 4ஆல வகுப்படக்கூடாதான். ஓகேவா? அப்ப 4ஆல வகுப்படுற நம்பர் எத்தனை பாருங்க. 2 நாள் 8 10, 2 நாள் 8 10, 8னா 20, 5 நாள் 20. அப்ப 225 நம்பர் அது வகுப்படும். ஓகேவா? இது வந்து 2ஆல வகுப்படுற நம்பர் 450, 4ஆல வகுப்படுற நம்பர் 225. ஓகேவா? ஆனா நம்ம கண்டிஷன் அது 2ஆல டிவைட் ஆகணும், 4ஆல வகுப்படக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவோம்? அப்படியே மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர். அப்ப 450ல 225 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை நம்பர் கிடைக்கும்? 225 நம்பர். அவ்வளவுதான். இருக்கு பி ஆப்ஷன். புரியுதா? கிளியரா? கிளியராமா? புரியுதா பாருங்க. ஓகே, சூப்பர். அடுத்து 72வது கொஸ்டின். அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அந்த இவ்விரு எண்களை காண்க. அப்ப ரெண்டு நம்பர் அடுத்தடுத்த 2 நம்பர் கூட்டினா 75 வரணுமா? எல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான். இங்க பாருங்க, 37 38 கூட்டினா 75, அவ்வளவுதான். ஏன்னா அடுத்தடுத்த இரு இயல் எண்கள் அப்படின்னா கன்சிக்யூட்டிவா இருக்கணும். இது கன்சிக்யூட்டிவா இல்ல, இதுவும் அடுத்தடுத்து இல்ல. இது அடுத்தடுத்து இருக்கு, ஆனா 75 வரல. ஓகேவா? அப்ப ஆன்சர் அது 37 38, அவ்வளவுதான். அப்ப சில டைம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் வைக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் நமக்கு எக்ஸாம்ல வைக்கிறாங்க. கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 73வது கொஸ்டின். இது உங்களுக்கே தெரியும், எல்லாருமே போன சம் இந்த சம் குரூப் 4ல கேட்ட சம். மேக்சிமம் எல்லாருமே அது ஆன்சர் பண்ண தெரியாம இருந்த சம் தான். அந்த நேரத்தில் எக்ஸாம்ல ஸ்ட்ரைக் ஆகாம இருந்திருக்க சம் தான். பாருங்க, அதான் ப்ராப்ளமான நம்பர். ட்விஸ்டடான டாபிக், நமக்கு செக் வைக்கிற டாபிக். இது போன வருஷம் குரூப் 4ல கேட்டாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழம் வீதம் 3 மூட்டை வச்சிருக்காங்களாம். 30 பழம் 30 30. ஒவ்வொரு சுங்கச்சாவடி தாண்டும் போது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தரணும். மொத்தம் 30 சுங்கச்சாவடி இருக்கான். ஓகேவா? அப்ப ஃபைனலா அவங்கள்ட்ட எவ்வளவு பழம் இருக்குன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, 10 சுங்கச்சாவடி. 10 சுங்கச்சாவடினா என்னது? ஒன்னொன்னுலயும் ஒரு பழம்னா 3 பழம். ஒரு சுங்கச்சாவடிக்கு 3 பழம் தரணும். அப்ப 10 டோல்கேட்டுக்கு 30 பழம் போயிடும். ஓகேவா? 10 டோல்கேட்டுக்கு 30 பழம் போயிடும். அப்போ ஒரு மூட்டை காலி ஆயிடும். ஓகேவா? அப்ப அடுத்து 2 மூட்டை இருக்கும். ஓகே, அப்ப 2 மூட்டைனா 2 பழம் தான் தரணும். அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அடுத்த 15 டோல்கேட்டு. ஓகே, இங்க 2 மூட்டை இருக்கா? அப்ப ஒரு மூட்டைக்கு 2 பழம்னா 15 டோல்கேட் எவ்வளவு வரும்? 15 2 30. அப்ப அடுத்த மூட்டையும் காலி ஆயிடும். ஓகேவா? பேலன்ஸ்னா ஒரு மூட்டை தான் இருக்கு. அப்ப ஒரு மூட்டைனா ஒரு பழம் தான் தரணும். ஓகேவா? அப்ப நம்ம டோல்கேட் 25 டோல்கேட் முடிஞ்சிச்சு. இன்னும் பேலன்ஸ் 5 டோல்கேட் இருக்குது. அப்ப 5 டோல்கேட்னா 5 பழம் தரணும். அப்ப ஃபைனலா 30ல 5 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 25 இருக்கும். இருக்கு டி ஆப்ஷன். ஓகே, கிளியரா? ஓகே, ஓகே, அவ்வளவுதான். லாஸ்ட் 2 கொஸ்டின். இது இப்ப இந்த வருஷம் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். மேக்ஸிமம் இதுவுமே நிறைய பேர் அது தப்பா தான் போட்டாங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் இது மாத்திக்கோங்க. இது தப்பா இருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேவா? ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி. ஓகேவா? அப்ப நமக்கு உங்களுக்கே தெரியும் என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. டி ஆப்ஷன் தான் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? டி தானே கொடுத்துருந்தாங்க. அப்ப எப்படி போடணும்னு பாருங்க. இஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி. இதான் கண்டிஷன். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப ஒண்ணும் இல்லை, நம்மளா சிம்பிளா திங்க் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்தாங்கன்னா பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிளா திங்க் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதை 1 2 3ன்னு வைக்கலாமா? இப்ப ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி கரெக்டா தான் இருக்குது. பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி, அதுவும் கரெக்டா தான் இருக்குது. ஆனா இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க. இந்த ஏவுக்கும் சிக்கும் எப்படி இருக்கலாம்?
ஒன்னு நாட் ஈக்குவல்ட்டாவும் இருக்கலாம் இல்ல ஈக்குவல்ட்டாவும் இருக்கலாம். ஏன்னா ஏவுக்கு சிக்கும் அவங்க எந்த கண்டிஷனுமே அது கொடுக்க கிடையாது. அப்ப இத 3ன்னு வச்சுக்கலாம் இல்ல 1ன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி தான். ஏவுக்கு சிக்கும் அதுல எந்த ஒரு கண்டிஷனும் அவங்க கொடுக்க கிடையாது. ஓகேவா? அப்ப ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி வரும், ஏ ஈக்குவல் டு சியும் வரும். அப்ப அந்த மாதிரி எங்க ஆப்ஷன் இருக்குன்னு பாக்குறோம் பாருங்க, டி ஆப்ஷன். இப்ப மீதி 3 ஆப்ஷன் பாருங்க, இது தப்பு. ஓகேவா? ஏன்னா பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி அவங்க கண்டிஷன் சொல்ல கிடையாது. அது ஏபிசி ஆர் டிஸ்டிங்னா என்னது 3 வெவ்வேறுன்னு சொல்றாங்க, அதுவும் இருக்க முடியாது. ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு இதுவும் கிடையாது. அப்ப என்னது ஆன்சர்? டி ஆப்ஷன். ஓகேவா? புரியுதா? அப்ப சிம்பிளா என்ன பண்ணும், யோசிக்கணும், அவ்வளவுதான். பொறுமையா பிரஷர் இல்லாம என்னது யோசிக்கணும், அவ்வளவுதான். கிளியரா? புரியுதாமா? ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். அவ்வளவுதான். பாருங்க, ப்ராப்ளமா நம்பர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். 2020 இருந்து 25 வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்க கொஸ்டினை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, 75 கொஸ்டின் பார்த்தாச்சு. லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்கேன் பாருங்க, 2764, 7983, 9862, 5493, 6278 ஆகிய எண்களில் 1 மற்றும் 3வது இலக்கங்களை இடமாற்றணுமா? மாத்திட்டு அது என்ன பண்ணுமா, ஏறு வரிசையில எழுத சொல்றாங்க. ஓகே, ஏறு வரிசையில் எழுதும் பொழுது வலதுபுறத்தில் இருந்து 2வது கிடைக்கும் எண் என்ன? which of the following number will be second question from the right hand ன்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர்லாம் மாத்தலாமா? பாருங்க, 2764. இல்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3வது இலக்க எண்களை பரிமாற்றம். அப்ப இது எப்படி மாத்துறோம்? 6 7 2 4. ஏன்னா முதல் எண்ணையும் 3வது எண்ணையும் மாத்த சொல்றாங்க. அடுத்தது 7983. அப்ப இங்க என்ன வரும்? 8 9 7 3. அது 9 8 6 2, 6 8 9 2, 5 4 9 3, 9 4 5 3, 6 2 7 8, 7 2 6 8. ஓகே, எல்லாத்தையும் மாத்தியாச்சா? இப்ப என்ன சொல்றாங்க, ஏறு வரிசையில் எழுதணுமா? அப்ப இருக்கலே சின்ன நம்பர் எதுனா இதுதான், 6724 தான். அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 6892. அடுத்தது என்னது? 7268. அடுத்து 8973. அடுத்து 9453. ஆர்டரா எழுதியாச்சா? ஏறு வரிசையில் எழுதியாச்சா? என்னது? ரைட் ஹேண்ட். ரைட்னா அந்த சைடு. ஓகே, அதுல இருந்து என்ன கிடைக்கும்? 2வதா இது கிடைக்குங்கிறாங்க. அப்ப ரைட் ஹேண்ட்னா இதுதான், இது லெஃப்ட், இது ரைட். அப்ப இது 1 2 8973. அப்ப 8973 என்னது? 7983. ஓகேவா? இப்ப டி ஆப்ஷன். இங்க பாருங்க, 8973. ஓகேவா? அதே ஆன்சர் போடக்கூடாது. அது வந்து எந்த நம்பர் மாறி இருக்கு, மாத்தி இருக்கும், அதுதான் நம்ம ஆன்சர் போடணும். அப்படிதானே? புரியுதா? அவங்களை கன்ஃபியூஸ் பண்றதா அந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 8973 அதே கொடுத்துருக்காங்க. ஆனா 8973ங்கிறது எந்த நம்பர்ல இருந்து 8973 வந்துச்சு? 7983 தானே? அதை தான் சூஸ் பண்ணணும். புரியுதா? புரியுதாமா? இங்க பாருங்க, இதை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த நம்பர் எதுல இருந்து வந்திருக்கு? 7983ல இருந்து தான் வந்திருக்கு. அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, அவ்வளவுதாமா?